1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. பேரன்பிரிகினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம். இன்றைக்கு காணொலியில நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்றேன். யாருக்கு ஓட்டு போட போறீங்க? டிவி எல்லாம் ரிமோட்டை வச்சு அடிச்சு நொறுக்கிட்டு நான் வரேன்டா, இதுனா குடும்ப ஆட்சியா, குடும்ப சொத்தா, இதை நாங்க விடவே மாட்டோம்னு சொல்லிட்டு வந்தவர் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, கொடுக்க முடிவு முன் வந்த போதும் அதை ஏற்காத காரணம் சார். உங்களுக்கு 2 தொகுதிகள் கொடுக்க முன் வந்ததா சொல்லப்படுது. அது நீங்க ஏற்காது. தொகுதி முக்கியமே இல்லைங்க, நான் வந்த போதும் அப்படி சொல்லிட்டு. தொகுதிகள் முக்கியம் இல்லைங்க, தொகுதிகள்லாம் ஒரு முக்கியமே இல்லைங்க. நான் எப்பவுமே சீட்டுக்கு ஆசைப்படுறவங்க கிடையாதுங்க, நோட்டுக்கு ஆசைப்படுறவங்க கிடையாதுங்க. நான் ஒரு புதுவித அரசியலை கொண்டு வந்திருக்கிறேன். நான் கொண்டு வந்திருக்கிற அரசியல் என்னவென்றால், அது மக்களுக்கும் புரியாது, எனக்கும் புரியாது, யாருக்குமே புரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம கமலஹாசன் அவர்கள் சும்மா மிரட்டுறார். தேர்தல்ல நாங்க போட்டியிடல, தேர்தல்ல நாங்க நிக்கல, திமுகவுக்கு ஆதரவு, அதுவும் வலிமையான ஆதரவு, கடுமையான ஆதரவு, முரட்டு ஆதரவு, தோலை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ வலிமையான ஆதரவு இதெல்லாம் கூட இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்போ திமுக கூட போட்டி இல்லைங்க, நான் போட்டியே போடலைங்க அப்படின்னு சொன்னா எதற்காக 2 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்துனீங்க? உடனே எல்லாம் அவங்க முடிவு செய்யல. தேர்தல் ஆரம்பிச்ச உடனே போயிட்டு திமுக கிட்ட, ஐயா எங்களுக்கு சீட்டு வேணாம், நோட்டு வேணாம், நாங்க எதுவுமே நிக்கல, நாங்க உங்களுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா எந்த சிக்கலும் கிடையாது. இன்னைக்கு பேசுறாரு கொள்கைதான் முக்கியம் அப்படின்னு பேசுறாரு. இப்போ அப்படி பேசக்கூடிய ஒரு நபர் எதற்காக போயிட்டு 2 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்துனீங்க? செய்தியாளர்கள் கிட்ட சுமூகமான முடிவு எட்டப்படும், நாங்கள் சுமூகமான முடிவை நோக்கி போயிட்டு இருக்கோம், நாங்கள் இரட்டை இலக்கத்தில் கேட்கிறோம் அப்படின்னு. கடைசியா அவங்க சொன்னது 2 தொகுதிகள் கொடுக்குறோம் நாங்க, இவங்க 4 தொகுதிகள் கேட்டுருந்தாங்க. திமுக 2 தொகுதிகள் தான் கொடுப்போம்னு சொல்லிருச்சு. நாங்கள் இரட்டை இலக்கத்தில் கேட்டோம், 2 தொகுதிகளும் என்றாலும் இரட்டை இலக்கம் என்றாலும் ஒன்றுதானே அப்படின்னு அவரு பேசுவார். நம்ம எதிர்பார்த்தோம். கடைசியில பார்த்தா எனக்கு எதுவுமே வேணாங்க, நான் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னவரு கூடுதலா ஒரு தகவலை சொல்றாரு, வென்று காட்டுங்கள், நாங்கள் துணை நிற்கிறோம் என்பது. கண்டிப்பா நன்றி என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு இருக்கும் அழுத்தமான உறவில் எல்லாருக்கும் இதற்கு நன்றி சொல்லணும்னு நினைச்ச அந்த பெருந்தன்மைக்கு நான் என்றுமே தலை வணங்குவேன். முதலமைச்சர் அவர்கள் நன்றி தெரிவித்தார். அவர் நன்றி தெரிவிக்கணும்னு அவசியமே இல்லைங்க. நன்றி தெரிவிக்கணும் இதெல்லாம் ஒரு அவசியமே கிடையாது. அவருடைய தகுதிக்கு இறங்கி நன்றி தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. உண்மையில அவங்ககிட்ட வாயில இருக்கிறது நாக்கா இல்ல வேற எதுனாவாடா? இப்படி மாத்தி பேசினா என்னடா அர்த்தம்? இது ஒண்ணும் இல்ல, ஸ்டாலின் அவர்களை அவமானப்படுத்துவதற்கு எந்த வார்த்தையும் பயன்படுத்தவில்லை. மு.க. ஸ்டாலின் சொன்னாலே அது அவமானம் அப்படின்னு பேசுற ஒரு மனுஷன் அவர் நன்றி தெரிவிச்சுட்டாராம். அவர் எவ்வளவு பெரிய ஆள், எவ்வளவு பெரிய மகான், எவ்வளவு பெரிய பண்ணையார், அவரு மகாராஜா வம்சத்துல வந்தவர், அவர் நன்றி தெரிவிச்சுட்டாரு எனக்குன்னு புலகாகிதம் அடையறாந்தால். உண்மையிலே நடிகனை நம்பினால் என்ன ஆகும்ன்றத கமல் நிரூபிச்சிருக்காரு. ஒரு நடிகனை நம்பினால் என்ன ஆகும், நடிகனை நம்பி வந்தால் நடுத்தெருவுல தான் நிக்கணும்ன்றதுக்கு இது ஒரு சான்று. இப்போ தன்னை நம்பி தலைமுறையாக என்னுடன் வந்தவர்களுக்கு நான் நன்றி சொல்ல விரும்பவில்லை, நன்றி சொன்னால் அவர்கள் அந்நியமாகி விடுவார்கள், இருந்தாலும் நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கே உரித்தான பாணியில உருட்டுறார். அவனுக்கு நீ நன்றி எப்படி சொல்லணும்? இப்ப நீ ராஜ்யசபா எம்பி வாங்கிட்ட, உனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு, நம்மளால தேர்தலில் போட்டிட்டு வெல்ல முடியாது, தேர்தலில் நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. அதுவும் கூடுதலா ஒரு தகவலை சொல்றாரு. பாராளுமன்ற தேர்தலில் நான் வெல்லவில்லை என்று சொன்னது மக்கள் என்னை தோற்கடிக்கவில்லை, அரசியல் தான் தோற்கடித்தது. தேர்தலில் நான் தோற்கவில்லை, மக்கள் என்னை தோற்கடிக்கவில்லை, அரசியல்வாதிகள் தோற்கடித்து விட்டார்கள். எந்த அரசியல்வாதி தோற்கடிச்சான்? திமுக அரசியல்வாதி தோற்கடிச்சான், பாஜக அரசியல்வாதி தோற்கடிச்சான். வேற யாரும் மக்கள் தான் தனிச்சு தோற்கடிக்கல. எவன் உன்னை தோற்கடிச்சானா அவன் காலில் தான் விழுந்து நீங்க நக்கிட்டு இருக்க, புரியுதா? எவன் தோற்கடிச்சானோ அவன் காலில் மண்டிட்டு கிடக்குற. அப்படி மண்டிட்டு கிடக்குற நீ, உன்னை நம்பி தலைமுறையா வந்தவனுக்கு நீ நன்றி தெரிவிக்கணும்னா என்ன பண்ணணும்? அவனை ஒரு எம்எல்ஏவோ இல்ல ஒரு ஊராட்சி மன்ற தலைவராகவோ கவுன்சிலராகவோ இல்ல வார்டு நம்பராகவோ ஏதோ ஒரு விதத்துல அவனுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கணும். உன்னை நம்பி வந்தான்ல. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அதை என்ன பண்ணணும் நான் முடிவு பண்றேன். இப்ப இந்த முடிவு தான் முதல் முடிவு. அதுக்கப்புறம் நான் முடிவு பண்றதை என்னுடைய தொண்டர்கள் ஏற்பார்கள். சின்னத்தை என்ன பண்ண போறீங்க? சின்னம் உங்களுக்கு கொடுத்தாங்க, டார்ச் லைட்னு ஒரு சின்னம் கொடுத்தாங்க. எல்லா கட்சிகளும் தனக்கான சின்னத்தை அங்கீகரிக்கப்பட்ட சின்னமாக மாற்றணும், தன்னுடைய கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றணும்னு சொல்லி தான் போராடும். ஆனால் கமலஹாசன் என்ன சொல்றாரு?
அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க அதை பத்தி ஃபீல் பண்ணாதீங்க ப்ரோ, நான் பாத்துக்கிறேன். அது ஏன் விருப்பம், அது ஏன் சின்னம் அப்படிங்கிற. இப்ப கமலஹாசன் என்ற தனி நபர் அந்த சின்னத்தை உருவாக்குனாரா, அதுக்காக போராடினாரா? அதற்காக தொண்டர்கள், இளைஞர்கள் அத்தனை பேரும் தெருவுல இறங்கி போறான். அவன் அவ்வளவு உழைப்பை போட்டிருக்கான். கமலஹாசன் ஒரு நபரால 3% மேலான வாக்குகளை வாங்கல. அவனுடைய தொண்டர்கள், ரசிகர்கள் உழைச்சிருக்கான். அந்த சின்னத்தை காப்பாத்தணும். இப்போ ஒரு விவாத நிகழ்ச்சியில கூட சொன்னாங்க, அது கூட கொஞ்சம் உப்பு, மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டு ஊறுகாவா செஞ்சு வச்சுக்கோங்க. உங்க சின்னத்தை ஊறுகாவா செஞ்சு வச்சீங்கன்னா கெடாம இருக்கும். ஏன்னா பதப்படுத்தி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்க விருப்பத்துக்கு அதை பயன்படுத்த முடியும். தேர்தல் ஆணையத்தெல்லாம் உங்க விருப்பத்துக்கு பயன்படுத்த முடியாது. தன்னை நம்பி வந்தவனை நடுத்தெருவில் நிறுத்திருக்கார் கமல். இவரு வெல்ல முடியாது, இவர் தேர்தல் நின்று தோற்கடிக்கப்பட்டார்கள், நம்மளால வெல்ல முடியாதுன்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு வந்துருச்சு. வெறும் 3% ஓட்டை வச்சு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதான்னு தெரிஞ்சிட்டாரு. அதனால ஐயா சாமி பிச்சை போடுங்கன்னு ராஜ்யசபா எம்பியா மாறிட்டாரு. அவர் மாறினதுனால, மாநிலங்களவைக்கு அவர் போனதுனால, அவர் ஒரு எம்பியா மாறிவிட்டதுனால தன்னை நம்பி வந்தவன் எக்கேடு கட்டா நமக்கு என்ன. உண்மையில நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு நடிகன் இதைத்தான் செய்வான். தனக்கு கோடி கோடியா வருமானம் வரணும், தனக்கு பலாயிரம் கோடி ரூபாய் சொத்து சேரணும், ஒவ்வொரு படத்துக்கும் 100 கோடி 50 கோடி 80 கோடி வரைக்கும் நம்ம வாங்கணும், 200 கோடி 250 கோடி விஜய் மாதிரி கூட வாங்கணும். ஆனால் தன் தொண்டன் பிளாக்ல 3000 ரூபாய்க்கு 5000 ரூபாய்க்கு 8000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கினா கூட அதை நம்ம கண்டுக்க மாட்டோம், அதை பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம். மக்கள் எக்கேடு கட்டால், தன்னுடைய ரசிகன் எக்கேடு கட்டால் எனக்கு என்ன இருக்கக்கூடியவனா நடிகன். அவன் ஆட்சிக்கு வந்துட்டா, அவன் அரசியலுக்கு வந்துட்டா ஒரு புரட்சியை உண்டு பண்ணிடுவான் அப்படின்னு நம்புறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பதை கமலஹாசன் நிரூபித்திருக்கிறார். வேற ஒண்ணும் கிடையாது, அதுதான் கமலஹாசன் நிரூபித்திருக்கிறார். நமக்கும் முக்கியம் கொள்கை. நமக்கு ஒரே பாதை, ஒரே கொள்கை. என்ன பாதை? பிஜேபி எதிர்க்கிறது. பிஜேபி நீ தேர்தலில் நின்றுதான் எதிர்க்கணும் இல்ல, கட்சி வச்சுக்கிட்டு தான் எதிர்க்கணும் இல்ல, கட்சியை கலைச்சிட்டு எதிர்க்கலாம், கட்சியே இல்லாம எதிர்க்கலாம். அமித்ஷாவை எதிர்க்கணும், நீங்க மோடியை எதிர்க்கணும் அப்படின்னா அதுக்கு கட்சி வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு அரசியல் கட்சியாக இருந்து கொண்டு, அரசியல் கட்சி அதுவும் வாக்கு அரசியல் இருந்து கொண்டு தேர்தலில் நாங்க போட்டியிடல, சீட்டே வேணாம்னு சொல்ற அளவுக்கு ஒரு மானங்கட்ட நாயை நம்ம பார்த்ததுண்டா? ஒரு அறிவில்லாத முட்டாளை நம்ம பார்த்ததுண்டா? பார்த்ததில்லை. ஏன் கமல் இந்த ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாரு, ஏன் கமல் இந்த நிலைப்பாட்டுக்கு வராருன்னா, இப்ப இவர் ஒரு நியமன எம்பியா இருக்காரு. இவரை நம்பி ஒரு 4 பேர் எம்எல்ஏ ஆயிட்டாங்கன்னா அவர்களுக்கு செலவு செய்யணும். இப்ப எம்எல்ஏ ஆகிறதுக்கு ஒவ்வொரு தொகுதிக்கு செலவு செய்யணும், சுற்றுப்பயணம் செய்யணும், பிரச்சாரம் பண்ணணும். இப்ப நம்மளுக்கு அந்த நெருக்கடி கிடையாது. அதே போல அவர்கள் வென்று வந்து விட்டார்கள் என்றால், இப்ப இது ஒன்றும் கொள்கை ரீதியான கட்சி கிடையாது. கொள்கை என்னங்க அப்படின்னு கேட்கும்போது, யாருக்கெல்லாம் நல்ல கொள்கைகள் இருக்கோ அதெல்லாம் எடுத்துப்போம், அதுதான் கொள்கை. எங்களுடைய கொள்கைகளை வெளியில சொன்னா மத்தவங்க கத்துப்பாங்க, அதனால நாங்க கொள்கையை வெளியில சொல்றது இல்லை அப்படின்னு மழுப்புனவர் தான் கமலஹாசன் அவர்கள். இப்போ தன்னை நம்பி வந்தவன் ஒரு எம்எல்ஏ ஆயிட்டாங்க. இப்போ ஒண்ணு இல்ல, ஸ்நேகன் எம்எல்ஏ ஆயிட்டா திமுகவுக்கு ஆதரவா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நம்ம மதிக்காம போவதற்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம ஒரு எம்பியா ஒரு எம்எல்ஏ அவன் ஒரு உயர்வான நிலைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தன்னுடைய ரசிகன் எந்த இடத்திலும் உயர்ந்து விடக் கூடாது என்ற அற்பமான வேலைதான் இது. தன்னை நம்பி வந்தவன் 4 பேர் எம்எல்ஏ ஆகணும். உண்மையிலே விசிகா கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு நம்ம சல்யூட் வைக்கிறோம். அவருக்கு என்னன்னா, தான் எக்கேடு கட்டாலும் பரவாயில்ல, உண்மையிலே என்ன எவ்வளவு அவதூறு பேசினாலும் பரவாயில்ல, என்ன எவ்வளவு விமர்சனம் செய்தாலும் பரவாயில்ல, நாமளே ஒரு 100 காணொலிக்கு மேல அவர் விமர்சனம் செய்து போட்டிருப்போம். இன்னைக்கு போராடி 8 தொகுதிகளை பெற்றிருக்கார். தன்னுடைய தொண்டர்களுக்காக போராடி 8 தொகுதிகளை பெற்றிருக்கார். அவருக்கு என்ன, தன்னை நம்பி வந்தவர்கள் ஏதாவது ஒரு அரசியல் பயனடையணும். ஒரு எம்எல்ஏவா, இல்ல ஒரு எம்பியா, இல்ல ஒரு ஊராட்சி மன்ற தலைவரா, மேயரா, என்னென்னலாம் வாங்கி கொடுக்க முடியுமோ தன்னை நம்பி களத்துல நின்னாங்க, கஷ்டப்பட்டாங்க. மக்களுக்கான விடுதலை கிடைக்கிறதோ இல்லையோ, அவர்கள் ஓரளவுக்கு வலிமை பெறணும், அவங்க ஓரளவுக்கு தன்னை மேம்படுத்திக்கணும் அப்படின்னு விரும்புறாரு. அவர்கள் ஒரு பலன் அடைஞ்சிட்டு போகட்டுமே அப்படின்னு நினைக்கிறாரு. உண்மையிலே இந்த கட்ட பஞ்சாயத்து நடப்பது, ரவுடிசம் நடப்பதுலாம் அவருக்கு தெரியாதானா? உண்மையிலே தெரியும். தன்னை நம்பி வந்தவன் எத்தனை நாளைக்கு தான் அடிமட்டத்திலே இருக்கிறது, அவன் ஏதாவது சம்பாரிச்சு பெரிய ஆள் ஆகிட்டு போகட்டும் அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மையில தான் அவர் அதை விடுறாரு. ஆனால் கமலஹாசன் அவர்கள் உண்மையிலேயே, கமலஹாசன் அவர்கள் இப்பொழுது செய்வதை விஜய் வெகு விரைவில் செய்வார். இதுதான் இப்ப கமலஹாசன் எந்த வழியில பயணிக்கிறாரோ அந்த வழியில தான் விஜய் பயணிச்சுட்டு வருவார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். ஒரு நடிகனுக்கும் அரசியல்வாதிக்கும் உள்ள வேறுபாடு. இப்ப மக்களுக்காக மண்ணுக்காக ஏற்கனவே ஆரம்பத்துல போறாரு, இன்னைக்கு திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாரு அண்ணன் திருமாவளவன் நம்ம சொன்னாலும் அவர் தன்னை சார்ந்தவன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறார். ஆனால் ஒரு நடிகன் என்னைக்குமே தன்னை மட்டுமே நல்லா இருக்கணும்னு நினைப்பான், தன்னை சார்ந்தவன் நல்லா இருந்துடக்கூடாதுன்னு நினைப்பான். அதுக்கு இது ஒரு உதாரணம். விஜயும் இதே போல அரசியலில் தோற்றால் இன்னொரு கட்சியில தன்னை கட்சியை கொண்டு போய் இணைச்சிருவார், அது திமுகவில் இணைச்சிருவார். இப்ப நல்லா தெரியுதுங்களா, ஒரு குற்றச்சாட்டு வந்தது ஆரம்பத்துல, கமலஹாசன் திமுகவோட பி டீம், திமுக தான் அவரை உருவாக்குச்சு அப்படிங்கிறத உண்மையிலே இப்ப நிரூபிக்கிறார். தன்னுடைய கட்சியை முழுமையாக எடுத்துட்டு போய் திமுகவில் அடமானம் வச்சுட்டார். உண்மையிலே வெகு விரைவில் நான் வேணா சொல்றேன், இந்த 2026 தேர்தல் முடிஞ்ச பிறகு மக்கள் நீதி மையம் கட்சியை கலைத்து விட்டு
திமுகவிலே ஐக்கியமாகிடுவார் கமலஹாசன் அவர்கள். எந்த கொள்கைக்காக வந்தோம்? ஸ்டாலினை வீழ்த்துறதுக்காக வந்தோம், கலைஞர் குடும்பத்தை அழிக்கிறதுக்காக வந்தோம், திராவிடம் என்பது இந்த மக்களை சுரண்டி பிழைக்கிறது அப்படின்னு சொல்லிதான் வந்தோம். ஆனால் அதிலேயே போய் ஐக்கியமாவர் தான் இவர்களுடைய வேலை. முதல்ல கமலஹாசன் என்ன செய்தாரோ அதை இப்போது விஜய் செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கமலஹாசன் என்ன செய்தாரோ அதை நாளை விஜய் செய்வார். நடிகனை நம்பி சென்றால் நடுத்தெருவில் தான் நிற்கணுன்றதுக்கு இதை விட வேறு சான்று இருக்காது. அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்குமாறு உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பர். நன்றி.